ஒரு மனிதனோட உடல் உறுப்பு எவ்வளவு நாளைக்கு வளரும் சார்? எத்தனை வயசு வரைக்கும் இந்த வளர்ச்சி இருக்கும்? பொதுவா மனித உறுப்புகள் 20லிருந்து 25 வயது வரைக்கும். ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். வாட்ச்மேன், இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கெல்லாம் வரக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் வெளியே போங்க. காயத்ரி, அவரை ஒன்னும் சொல்லாதம்மா. அவர் எப்போ வேணாலும் வரட்டும், எப்போ வேணாலும் போகட்டும். சார், நீங்க தானே சொன்னீங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்கன்னு. அதுதான் நான் சொன்னேன். இங்க படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமாமா? சார், என்ன சொல்றீங்க? ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, அனாட்டமி டிஸ்கஷன்ல இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு நான் சொன்னப்ப நீ கூட அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேமா. இவரோட தங்கச்சி தாம்மா. என்ன சார் சொல்றீங்க? வாட்சே ஓடலைனாலும் இவன் வர்ற டயத்தை வச்சு 1 மணின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? குட்டியான ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல. காலையிலேயே சிரிச்சிட்டு இருக்கியா? கிண்டலா இருக்கா? ஏண்டா மச்சான், எக்ஸாமிஸுக்கு பணம் கட்ட முடியலடா. மாடிக்க முடியலடா, செத்துரு வேண்டாம். எப்படியாச்சும் கோப்பாடு சொல்லி பணம் ஹெல்ப் பண்றான். ஒரு மாசத்துல திருக்கலாம் போய் அழுகுறான் பாரு. யாரு? எங்க அப்ப அவன் எனக்கு ஃபீஸ் கட்டதே யானைக்கு அல்வா வாங்கி விட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இதுல உனக்கு வேற ஃபீஸ் கட்ட சொன்னு வச்சுக்க, என்னைய பீஸ் ஆக்கிடுவான்டா அந்த ஆளு. அவனே அழுதுட்டு இருக்கான், அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்ரா. என்ன டாக்டர் தம்பிங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன தம்பி, ஏன் அழுதுகிட்டு இருக்கா? ஆட்டோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்ன பிரச்சனை தெரிஞ்சு என்ன தீர்த்து வச்சிட போறியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். 1.5 லட்ச ரூபா எக்ஸாம் ஃபீஸ் எங்களுக்குலாம் கட்டணும், வந்து கட்டுறியா? சார், டீ சொல்றியா? கட்டிடுறேன். பாரா மச்சான், நம்மளே அக்கௌண்ட்ல டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். ஓசிடிக்கு நம்ம கிட்ட மீட்டர் போடுறத பத்தியா? ஒரு டீ தானே, சொல்லு என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம். ஆட்டோக்கு ஒரு டீ. தம்பி, ஒரு டீ இல்ல 12 டீ. என்னது 12 டீயா? என்ன மச்சான் இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான்? டேய், என்கிட்ட இருக்க 300 ரூபாய் பிடிங்கிட்டு இப்ப எங்களுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட போறியா? ஏன் ஆட்டோ அடை வைக்க போறியா? அது நம்மளுது இல்லடா. நீ கொஞ்சம் சும்மா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு பணமெல்லாம் கொட்ட போகுது. பணமழையா? இவன் அப்பப்ப தனியா பேசுறத நான் பாத்துருக்கேன். ஒரு ஆளுக்கு 12 டீ கேக்குது பத்தியா? இரு மச்சான், அவன் எப்படி 12 டீ குடிக்கிறான்னு நம்ம பாப்போம். டேய் தம்பி, நம்ம அக்கௌண்ட்ல 12 டீடா. அப்படி சொல்லி வியாபாரத்தை கூட்டுங்க. தம்பி, டீ ரெடியா? டீயை சொல்லிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற? நம்ம கிட்ட சொல்லிட்டீல, அசட்டிடலாம் விடு. ஏங்க, நம்ம சொந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு தாங்க லஞ்சம் கொடுக்கறது? அவ்வளவு பணம் கொடுத்தோம், இன்னும் பத்திரம் கைக்கு வரலையடி. அண்ணே ரைடு வருது. எது ரைடா? அண்ணே ரைடு வருதுண்ணே. அண்ணே ரைடு. அக்கா ரைடு வருதுக்கா. அண்ணே ரைடு வருதுண்ணே. ரைடா? அடமான கட்டவங்களா, இவ்வளவு காசு ஆட்டையை போட்டு தான் டீ கடை அக்கௌண்ட்டை கூட செட்டில் பண்ணாம வச்சிருக்கீங்களாடா? மாமா பணமழையா? போய் எடுத்து பீஸ் கட்டுங்கடா, போடா. என்ன தம்பி, பீஸ் கட்ட போன போதுமா? அண்ணே போதுண்ணே, இதுவே நிறைய இருக்குண்ணே. அப்ப நீ கட்டிட்டு மிச்சத்தை உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களை கட்டி விடு. கஷ்டப்படுறவங்களுக்கா? நாங்க மட்டும் நான் அம்பானியாவா வாழ்றோம்? தம்பி, மாப்பிள்ள சொன்னாப்ல அந்த கஷ்டப்படுறாங்க, அது நான் தான்ப்பா. எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா. இந்தா, இத வச்சு உன் கஷ்டத்தை போக்கிக்கோ. ஃபீஸை கட்டினாலும் நீ பாஸ் ஆக மாட்டடா. ஹாய், நான் கூட உங்களை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பான பணத்துல ஒரு சரியான விஷயத்த பண்ணிருக்கீங்க.
உங்களை மாதிரி நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழணும். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணுங்க. போனத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணாதீங்க, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உணர்ச்சி எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் ஒருத்தன் போனந்தான்னா நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, உங்க ஹெல்த்துக்காக. மாமா வாயா. ஆட்டோல போகணும். எங்க போகணும்? உங்களோட போகணும். எடுங்க. நாங்களும் ஆட்டோக்காரன் தான்டா, எங்களுக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த நான் சாமி கிட்ட போயிடுவேன். தங்கச்சி சாமி கிட்ட போறேன் தானே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது உங்ககிட்ட தானே வந்திருக்கு. நல்லபடியா பார்த்துக்க. அழாதீங்க, எந்திரிங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, போலாம். நம்ம யாரை உயிரா நினைக்கிறோமோ அவங்க இந்த உலகத்துல உயிரோட இல்லைன்னாலும் காலத்தால் மட்டும்தான் அதுக்கு மருந்து போட முடியும். எனக்கு புரியுது உங்களோட வேதனை என்னன்னு. இதை நான் அட்வைஸா சொல்லல, ஆறுதலா சொல்றேன். எனக்கு பசிக்குது, வாங்க போலாம். புட்ராவில் வாட்சே ஓடலைனாலும் இவன் வர்ற டயத்தை வச்சு 1 மணின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஏய், ஒழுங்கு மரியாதையா போனை கொடுக்கல கொன்றுவேன். ஏய், ஏய். சொல்றா திருநா. டேய், காட்வார் ரூம் பக்கம் ஓடுறா பாரு.
ஏய் இங்க என்ன ஓட்டப்பந்தயமா நடக்குது? எதுக்குடி இப்படி ஓடுற? ஏண்டி மூச்சு அரிக்குதா இல்லையா? செல்லேடி கேட்கறேன்ல. என்னடா கிளம்பலாமா? டேய் வண்டியடா. ரிப்போர்ட்டை கொடுங்க. ஓ நெகட்டிவ் பிளட்டா? ஓ நெகட்டிவ் பிளட்டை உடனே ரெடி பண்ணுங்க. இந்தாங்க. இவ்வளோ பேர் உங்களை துரத்துற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? நாங்க எந்த தப்பு பண்ணல. அவங்க தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம காவிரி அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய எவிடன்ஸ் வச்சிருக்கா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. அப்போ கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, கோர்ட்ல எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோமா? 2 நாள் கோர்ட் லீவு.
எப்படி நடந்துச்சு? பீர் பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சிட்டான் சார். சார், பேஷண்ட் ரிலேட்டிவ் நீங்க தானே? ஆமாங்க. இமிடியேட்டா ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, அரேஞ்ச் பண்ணிடுங்க. ரெடி பண்ணிடுறேங்க. அவங்கள முன்ன பொண்ண பாத்திருக்கீங்களா? தெரியும் சார், என் ஃப்ரெண்டு கூட பாத்திருக்கேன். இந்த மர்டரை பார்த்தா ஏதோ கள்ள தொடர்பா இருக்குமோ? விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். நம்ம மேல இருக்க கோவத்துல உங்க ஃப்ரெண்ட கொன்னுட்டாங்க. நாளைக்கு என்னைய கொன்னுடுவாங்க. நான் ஒருத்தி சாகிறத பத்தி கூட கவலைப்படல. ஆனா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை செதைச்சிருப்பாங்க. அத நினைக்கும் போதுதான் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு தோணுது. ஒருத்தன் பண்ண மாதிரி தெரியலையா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். பாடி இறக்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ் பாருங்க. ஓகே சார். பாடி இறக்கி விடுங்கப்பா. சார், நான் ஈவினிங் அப்டேட் பண்றேன். ஓகே. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என் கூட இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. அதனால தான் சொல்றேன். நான் போறேன். நான் செத்தாலும் சாவனே தவிர என்னை நம்பி வந்தவங்களை சாக விட மாட்டேன். உங்களை இத்தனை பேர் கொல்றதுக்காக துரத்துறாங்கன்னா அப்போ விஷயம் பெருசாக தான் இருக்கும். அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க.